ஹாய் சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர், பேபி ஷாலினி சிஸ்டர், சிஸ்டர், நீங்களும் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. நானும் மிஸ் பண்ணுறேன். பட் எல்லாரோட லைஃப்லேயும் அப்படியே ஒரு கட்டம் நடந்தானே ஆகணும். சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதே இந்த தண்ணி மாற்றி குடிக்கிறதெல்லாம் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. அது மட்டும் கிளைமேட்டும் சரியில்லை. பகலில் நல்லா வெயில் கொளுத்தி எடுக்குது, திடீர்னு நைட்டில் என்னன்னு தெரியல குளிர ஆரம்பிக்குது. போகிற போக்கோ பார்த்தா கிளைமேட்டெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த 2018 சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோ? முரளிதரன் சிஸ்டர், அது இந்த எபிசோடில் கண்டிப்பாக நடந்துடும். ஏகா சிஸ்டர், வைகாட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சக்தி சிஸ்டர், லேட்டானத்துக்கு சாரி சிஸ்டர். என்ன தண்டனை? சரி, என்ன ஹெல்ப்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நல்லா முடிஞ்சார். ராமன் இங்கிட்ட சிஸ்டர், ஆமாம் கரெக்டாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு அடுத்த எபிசோடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கார்ல, அதனால தான் வேணும்னே அங்கே பிரேக்கை போட்டேன். எபிசோட் பாருங்கள், நல்லாயிருக்கும். தீபா சிஸ்டர், அவங்க செக்ரட்டரி வரும்போதெல்லாம் செம காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதான் சிஸ்டர், என் மேலே கோவமாக இருந்தீங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நான் ரீசன் சொன்னதுக்கப்புறம் அது போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு சிஸ்டர், அதனால தான் பண்ண முடியல. யாராவது கல்யாணம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க கல்யாணம்னா நாளைக்கு மூஞ்சில் மொழிக்க முடியாது. அதான் படிக்கினே வம்பளுப்பான். டேய் பாயாசம் எங்கடாங்கிற மாதிரி, டேய் என் கல்யாணத்துக்கு வந்தியாடா, உன் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் பந்தியில் அவன் தான் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி நம்மளும் அப்படி தான். வெக்கா, சூடு, சோறுனை, ரோசம் இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்குறதே கிடையாது. பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஜெய் பண்ணி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எபிசோட நினச்சிடா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவரோட ஆண்டியை மீட் பண்ண போனால் அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போனால். இப்படி போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரம்மையாக வந்ததா நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக வந்து நின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வந்துட்டியா, நீ வருவேன்னா எதிர்பார்க்கவே இல்லை. வேலை நீ இன்னும் கோவமாக இருக்கியா, நான் விஷம் கலந்துருப்பேன், நீ நம்புறியா அப்படிங்கிறப்ப, என்ன நான் அதை நம்பலை, இருந்தாலும் அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு நான் நம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நான் அவனுக்கு விஷம் வச்சேன்னு அவ்வளோ கோவப்பட்டியே, அப்போது இப்போ அவன் லைஃப்பில் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை அவங்களோட ஆன்ட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் தலையில் என்ன கட்டு அப்படிங்கிறப்ப, இது நான் பண்ண பாவத்துக்கான வச்சுக்கோ, அதுக்காக தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டே இடிச்சிருப்பாங்கல்ல தரையில். அதை பற்றி அவள் கேட்குறா. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன கொடுக்குறான்னா, அவங்க உனக்கு எப்பயாவது உங்கள் அப்பா அம்மா நினப்பு வந்துச்சுன்னா இந்த பையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பையை கொடுத்துருப்பாங்க. அந்த பையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, என்னோட நினப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இனிமேல் உங்களை வந்து பார்ப்பேன். என்னதான் உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் அம்மா சாதத்தில் தான் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க, என்ன கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால நான் உங்களை வெறுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆக்டிங் ஓரளவுக்கு நிம்மதியாகுது. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மொத்தமாக அழிஞ்சிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கூடவே 2 பேர்த்த அனுப்பிச்சி வச்சாங்க. நான் உங்களுக்கு நிறைய காசு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு வேற ஒரு பாடி, அதாவது இறந்து போனவங்களோட பாடியை எடுத்து அதை நீதான் அப்படிங்கிற மாதிரி எரிச்சு அதை நம்ப வச்சேன். அதனால தான் நீ இப்போ உயிர் பழிச்சு இருக்க. இதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். உன்கிட்ட சொன்னால் எங்கே என்னை விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற பயத்திலேயே உன் மேலே இருக்கிற பாசத்தை தான் நான் அவனை விட்டு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. ஆனால் ஹீரோயின் கூப்பிட்றா, என் கூட வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது, இல்லை நான் இங்கே ஒருத்தங்க மேலே நான் தீவிரமாக பாசம் வச்சுட்டேன், அந்த பாசத்து மூலயமா என்னை கட்டி போட்டு வச்சுருக்கேங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பிளாக்மெயிலும் பண்ணி வச்சுருக்கேங்க. நீ இப்போ வந்துட்டு ஜென்ரல் பதவியெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனுக்காக நீ உண்மையாக போயிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த லைஃப்பை நீ சந்தோஷமாக வாழ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் உன்னை நான் ஆண் மாதிரியே வளர்த்துட்டேன், நீ கொஞ்சம் பொண்ணு நடந்துக்கோயே, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா தீவிரமாக. ஆமாம், நான் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரகடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் ஆம்பளை பையன் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஹீரோவுக்கு என்னை பிடிக்காம போயிடுமோ? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை நடந்துகிட்டு தானே எல்லாருக்குமே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளும் அதான் ஆசைப்படுவோம் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து கிராஸ் ஆகும்போது, என்ன மண்டை போட்டு பிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க, அதுவா நான் நடக்கும்போது நீ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா, என்ன லூசுத்தமாக பேசுகிற, இல்லை நான் நடக்கும்போது பெண் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஓ உனக்கு இருக்குதா, நான் நடக்கிறேன் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் நடந்து காட்டுறா. கொஞ்சம் கூட பொண்ணு மாதிரியே இல்லை, யாரையோ அடிக்க போகிற மாதிரியே இருக்குது. இங்கே என்ன மிலிட்ரிக்காக ஆறு எடுக்கிறாங்க அந்த மாதிரி கேட்குறா. எனக்கு வேணா நீ ப்ராக்டிஸ் கூட, ஓ என்கிட்ட வந்துட்டுல நான் பக்காவாக ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு
இந்த கேட்பாக்குன்னு ஒன்று நடக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ டச்சக்குன்னு ஆட்டி நடந்து காமிக்கும் போது இதெல்லாம் எனக்கு வரவே வராது. வரணும் அப்போதான் பசங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், இது இல்லமா பிடிக்கும், இதுதாம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயின் நடந்து பார்க்குறா, ஆனால் சைக்கிள் சைடு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. இங்கே பாரு, இங்கே ஒரு ஜாடி இருக்குல்ல, ஆமாம் இருக்கு, இந்த ஜாடி அவன் தலைமையில வச்சுக்கோ, இது கீழே விழாம நீ நடக்கணும். என்ன மேன் சொல்ற, என்ன? ஆமாம்மா அப்படின்ட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கல, அடுத்த நிமிஷமே ஜாடி உடந்து கீழே விழுந்துடுது. இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் அவன் ப்ராக்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு போயிடுது. இங்கே ஹீரோயினு பல ஜாடிகளை உடைச்சி வச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அந்த விஷயம்தான் இயல்பாகவே வருது. ஆனால் வெக்கப்படும் போது மட்டும் அழகா பொண்ணு மாதிரி இருக்கா, லவ் விஷயத்தில் மட்டும் டக்கு கேள மாறிடுறாப்பா. இந்த நடக்கிற விஷயம், அடிக்கிற விஷயம், பறக்கிற விஷயம், கத்தி எடுத்து விளையாடுற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆன் மாதிரி நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது நம்ம பர்சனல் ஃபீலிங்ஸ் தாங்க, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்க. டைமில் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து பார்க்குது ஹீரோயின் வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு, அப்பா என்னால் முடியலப்பா, முடியவே முடியல, என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை பொண்ணு மாதிரிலாம் என்னாட்டையும் நடந்து அது வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி இருக்குது, வேற ஏதாவது சொல்ல. அடுத்த கட்டமாக பொண்ணுங்க நல்லா சமைக்க தெரியணும். எது நல்லா சமைக்க தெரியுமா? நான் செம்மையாக சமைப்பேன் தெரியுமா, என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் வேறு அங்கே வந்து கிராஸ் ஆகிறான். அவனை பார்த்து டேய் சொல்லுடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினோடனே, ஆமாம் எங்கள் சென்ட்ரல் அப்படியே கூடாரத்தில் இருக்கும்போது நல்ல குப்பரக்க கவுத்து போட்டு ஒரு சமையல் பண்ணுவாங்க பாரு, குப்பரக்க கவுத்து போட்டா. டே ஏங்க என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் நல்லா சமைப்பாங்க அப்படின்னோடனே, சரி உனக்கு இன்னைக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை நான் ஒதுக்கி கொடுத்துட்றேன், நீயே ஃபுல்லாக சமைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்னு நினச்சியா? மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறப்ப ஹீரோயின் கெஞ்சி கதறா. இங்கே பாரு, இந்த ஒரு வாய்ப்பில் நான் அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு டேலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே குக்கு வித்து கோமாளி பார்த்துட்டு சமைக்க போகிற மாதிரியே போகிறா. நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் சமைச்சு எடுத்தாந்து ஒரு சூப்புன்னு ஒன்று ஒப்பா பாருங்க. நார்மலாக இது என்ன சூப் அப்படின்னு கேட்டா, முட்டை சூப்பு. முட்டைன்னு சூப்பா? சரி அது இன்னும் மிதகுது, அதுவா முட்டை ஓடு. என்னது ஓடா? ஹீரோட அசிஸ்டன்ட்லாம் பதறிடுறா. அடி பாவி மகளே, ஓட போட்டு யார் சூப்பு பண்ணுவா, அதுவும் இப்படி போட்டு பண்ணி வச்சிருக்கிய. முட்டையில சூப்புங்கிறத கூட நான் பொறுத்துப்பேன், ஆனால் அதை ஓடோட போட்டு வச்சிருக்க பத்தியா, உன்னை கட்டிக்க போற என் மாஸ்டர் செத்தாண்டி சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ இந்தா நீ ஃபர்ஸ்ட் பவுல் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தோன்னே ஆக அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆப்பி எனக்கே வருது அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சாப்பிடு இதோ மாஸ்டரு உன் பொண்டாட்டி என்னையோ கலக்கி வச்சிருக்கிறா, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நீ பிளான் பண்ணிட்ட போல, அதனால தான் சாப்பிடுன்னு சொல்கிற அப்படின்ட்டு மித்த இருக்கிற 2 பேரும், அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பாள், அவனும் கெக்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அக்கா மாட்டினியா சிக்கனாண்டி ஜெவனாண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவளும் சாப்பிடுங்கிறப்ப ஹீரோயின் கொஞ்சம் பார்க்கும்போது இவன் சாப்பிடுவாளா, என்ன வார்த்தை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் உட்காந்துருக்கா. அவன் அந்த ஓட்டோட எடுத்து கவுத்துட்டு என்ன கன்றாவியான ஒரு சூப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில சொல்ல முடியாதுல்ல. வா, இந்த உலகத்திலேயே மிக 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 டேஸ்டான சூப்பு இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே ஹீரோயினு அப்போ மொத்த போலையே நீ வச்சுக்க அப்படின்னோடனே, அட்டி பாவி கும்பி பாகத்தை கிண்டி எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இப்படி ஆப்பு வைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நான் மட்டும் ஏன்டா தின்னு அனுபவிக்கணும், இங்கே பாருங்க இங்கே 2 பேரும் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அது என்னமோ கவர்த்து வச்சிருக்கா. அதை எடுத்து கொடுத்தோன்னே 2 பேரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவை பார்த்து ஐயோ மாஸ்டர் சாப்பிடணுமாயா, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது அவள் ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டு வாவ் டெலிசியஸ் செம்மையாக இருக்குது, மார்வலஸ், மார்வலஸ்லாம் எடுத்து சொல்லுவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட அசிஸ்டண்ட் கேட்கும்போது, நீ வேணா சாப்பிட்டு போடுறா சூப்பராக இருக்கு, என் ஜென்ரலாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு வாயில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் டப்பட்டுப்பாதி அல்வா கதையை விட பெருங்கதையாக இருக்குடா இது, என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே ஹீரோயின் இருந்துச்சு, எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, என்னை விட்டால் நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியா, சரி எல்லாருமே சாப்பிட்றாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கும்போது நான் தப்பிக்கலான்னு நினைச்சேன், இவங்களை கோத்து விட்டு ஹீரோ சாப்பிட்டோன்னே அப்படியே கண்ணியே பார்த்துட்டு இருக்கா, என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு. சல்லா குட்டி எங்கள் அம்மாவை பீட் பண்ணிட்டமாண்டி,
கொன்னுட்டேன் என்னதே இல்லை அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்படியா நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் எல்லாருமே தலையில் கையை வச்சுக்கிட்டு வெளியில் போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ கொடுமைடா கொடுமை. ஐயோ மாஸ்டரு ஜென்ரலாக இருந்து பொண்ணு ஆகணும்னா ஓகே, அதுவும் வரலன்னா இப்போ சமைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் 4 பேர்த்துக்கும் பாட கட்டாமல் விட மாட்டா போல. ஏன் இப்படி படுத்தி இருக்கிறாவ இங்கே பாரு. அவளாக கஷ்டப்பட்டு அவளா ஒரு விஷயம் பண்ணும்போது அவன் முகம் சொல்லிக்காத அளவுக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோமே. அவள் மூஞ்சிலெல்லாம் பார்த்தியா கரியாக இருக்குது. அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. என்ன இருந்தாலும் என் செல்ல குட்டி அந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் உயிரை பணம் வைக்க சொல்கிறியா? அதே இவங்களை போட்டு தெளிவா அப்படின்ட்டு இவங்க இந்தாண்ட வந்து வாழ்ந்து எடுக்கிறத ஒரு பக்கமாக நின்று ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பார்த்துட்டு இருந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போயிடுது. என்னடா நமக்கு சுத்தமாக சமைக்கவும் வரல, ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கவும் வரல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தேன். திரும்பி பார்த்தோன்னே ஹீரோயின் நிற்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவங்க சமாளிக்கிறாங்க. அது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. தயவுசெய்து எனக்காகலாம் இப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு குறை இருந்தால் அதை குறைன்னு சொல்லுங்கள், அடுத்த டைம் நான் அதை மாற்றிப்பேன். ஆனால் நல்லா இருக்குன்னு போய் மட்டும் சொல்லாதீங்க. நான் செய்கிறது தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிட்டு அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு அவள் தனியாக உட்காந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்ருக்கிறா. என்னம்மா பண்ணுறது, கஷ்டம்னா போயிட்டு சரக்கு அடிச்சிட்றாங்க. நம்ம வீட்டில் விளக்காம வெட்டி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கஷ்டம். ஸோ சேட் ஸோ சேட். ஆமாம், சைனாவிலேயே கொரியாவிலேயே பிறந்துக்கலாம். தண்ணி மாதிரி சரக்கு எடுத்து குடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படியே ஃபீலிங்காக குடிச்சிட்டு இருக்குல்ல. அங்கே ஹீரோ வரான். பாரு நீ வந்து எதுவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காது, எனக்கு கஷ்டமாக போவேன். அடிக்கே நான் ஒன்று என்னடி கிண்டல் பண்ண வந்தேன்? இல்லை சமைச்சது கொடூரமாக தான் இருந்துச்சு, அதுக்காக நீ மறுபடியும் வந்து எனக்கு கிண்டல் பண்ணாத. ஆமாம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையா என்ன கேள்விப்பட்டேன்? நீ ஏதோ பொண்ணாக மாறணும், அந்த ஸ்டெப்பெல்லாம் அந்த அழகாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பயிற்சி எடுத்தியாம? ஆமாம், ஆனால் நிறைய ஜாடியை உடச்சிட்டேன். இங்கே பாரு லூஸு, உன்கிட்ட பிடிச்சதே இந்த திமிருன்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஆமாம், அது என்னப்ப? அதுதான் அதுதான் அது அளவாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வர? நீ பொண்ணாக நடந்துக்கல தான், ஆனால் நீ என்னை லவ்வோட பார்க்கும்போது மட்டும் நீ எனக்கு இன்னமும் மற்ற பொண்ணுங்களோட அழகாக தெரியுறம்மா, வேறு லெவலாக தெரியுற. இங்கே பாரு, சும்மா என்னை சமாதானப்பட்டம் தான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சமாதானப்பட்டம் தான் சொல்ல, அந்த வெக்கம், அந்த திட்டுத்தனமாக சிரிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு சார் நோட் பண்ணிங்களா? அப்புறம் ஒன்று நோட் பண்ணாமல் வேறு யாரையாவது நோட்டினா என் கண்ணை நோண்டிட மாட்டேன்? கண்ணெல்லாம் நோண்ட மாட்டேன். அவ்வளோ நல்ல பிள்ளையா நீங்கள்? சேச்சா கழுத்து விட்டுடுவேன். கொஞ்சம் பர்சனல் டைலாக்ஸ் இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் லைக் பண்ணிட்டோம்ல, அதனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொஞ்சம் போகணுங்கிறதுக்காக போட்டு விட்டுருக்குறேன். பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கிஸ்ஸிங் இங்கே மறுபடியும் வருது. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவளுக்கும் பிடிச்சி போச்சு, ஏன்னா நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிறதுக்கும். ஆனால் நம்ம பார்ட்னருக்காக ஒரு விஷயம் மாற்றிக்கிறோம், அவனுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எஃபெக்ட் போடுறத நம்ம மதித்து தான் ஆகணும். என்ன பண்ண, எஃபெக்ட் போடணுங்கிற பேரில் வானலில் கரண்டி நிற்காமல் இருந்தால் சரி, விவேக் சார் மாதிரி கம்மு செய்யாமல் இருந்தால் சரி. பார்த்துக்கோங்க, யாருக்கும் சமைக்க தெரியலன்னா உண்மையை ஒத்துக்கோங்க. இங்கே நிறையா பொண்ணுங்க அலைன்ஸ் பார்க்க போனேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்ட்டு. மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சமைக்க தெரியாது கேட்டால் ஸ்விக்கி இருக்குது சொமேட்டோ இருக்குங்கிறாங்க. அதுலேயே பிடிங்கிற ஸ்டோரியாக இருந்தது தான் பாதி. இது ஃப்ரெண்ட் லைஃப்லேயும் ஒரு லவ் இருந்திருக்கு, ஆனால் அது அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்குது. சின்ன வயசாக அவன் மாமா பொண்ணு ட்ரூவா அவனுக்கே தெரியாமல் அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. கடைசியில் அவங்க 2 பேரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்னோட மாமா பொண்ணு தான் உனக்கு கையில் குழந்தையோட இருக்குது, இல்லை இடுப்பில் தூக்குற குழந்தை மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? மயக்கத்தில் இருக்கிறப்ப அவளை தூக்கி அவளை இடத்துல தூங்க வைக்கலாம் அப்படின்னு போகிறப்ப இவன் ஜெயிலில் இருந்தப்போ சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருப்பா போல். அந்த லெட்டராக எழுதி வச்சிருப்பா. அதை பார்த்தோன்னே இப்படிலாம் லூசுத்தனமாக யோசிச்சேன்ட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு போகும்போது, நான் வாழ்றதே உனக்காக தான், நீ இல்லைன்னா நான் எப்படா வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி போதிலே சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ கோச்சிட்டு போயிடுறான். அதை நினச்சி அடுத்த நாள் காலையில் சோகமாக உட்காந்துருக்கும்போது அப்புறம் ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்து ஈட்டி கொடுத்து ஒரு பொம்மையை கொடுத்து, இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி போயிட்டு பேசி சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோ செம்ம கோவத்தில் வாங்குறான். அங்கே 2 பொம்மை எடுத்து வந்து வச்சுட்டு, இங்கே பாடுறா லூசு பயிரே,
நான் சொல்கிறது கேளு, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் தான். அதுதான் இப்போ இருக்கல்ல, இப்போ உன் கூட இருக்கவங்க தானே இருக்கேன். கோவத்தில் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காத, வந்து மூக்கிலேயே 4 குத்து குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி பொம்மையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறா. இரவு சிரிச்சிடுறோம், இப்போ தாண்டி நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. என்ன அப்படி சொல்கிற? இல்லை இந்நேரம் நீ ஜென்ரலாக நின்றுக்கேன் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு என்கிட்ட பேசுறியா இல்லை உன்னை போட்டு தலவான்ருப்ப. பரவாயில்ல, என்னை சமாதானப்பட்டுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி இளவரசர் தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட தனியாக ஒரு டீல் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. உன்னை நான் நீதிமன்றத்தில் சேர்க்குறேன், அதுக்கு நீ பேரரசர்கிட்ட வந்துட்டு அனுமதி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு இந்த மாதிரி மறைக்கப்பட்ட இளவரசர் அப்படிங்கிறது, அதுவும் பதவி நீக்கப்பட்ட இளவரசர் அப்படிங்கிறத நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஏன் கைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போட்டிருப்பாங்க. அதுக்காக பேரரசரை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இதில் வேறு ஏதாவது சதி பிளான் இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் அவள் கொஞ்சம் பயப்படுறா. இவன் இப்படி போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்காக சீக்கிரட்டாக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. 2 மணி நாளாக ஹீரோயின் இவகிட்ட பேசவும் இல்லை, அவளை சரியாகவும் பார்க்கவும் முடியல. என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு இன்னும் ஒரு சீக்கிரட்டாக, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு இந்த கவசம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆடையை செஞ்சு வச்சுருக்கா. இந்த பேர் நீ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நீ போட்டுக்கணும். அதை மறைச்சி உனக்கு சீக்கிரட்டாக கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். மற்றபடிலாம் அவன் கூட பேசாமலாம் என்னாட்டி இருக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாக போகுது. தனக்காக இப்படி ஒரு எஃபெக்ட் போடுற ஒரு பொண்ணு யாருக்குங்க கிடைக்கும்? இப்போல்லாம் கிடைக்கும்? வேணாம், நம்ம சகோதரிகள் எல்லாம் கோச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது பசங்க மட்டும் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம இந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருந்து வெளியில் போயிடுவோம். ஹீரோனோட ஆன்ட்டிக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகிறதா ஒரு இன்ஸ்டிங், அதாவது அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ அவங்க கையில் வச்சுருந்த மாலை அருந்து விடுது. அதனால அவங்களும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அங்கேருந்து ஹீரோ போகும்பொழுது வெளியில் இளவரசரோட அசிஸ்டண்ட் தான் நிற்கிறா, அந்த பொண்ணு தான் நிற்கிறா. அவள் இருந்துட்டு இங்கே யாருமே கிடையாது, உங்ககிட்ட எதுவுமே ஆயுதம் இல்லைல்ல, பேரரசரை போயிட்டு மீட் பண்ண போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற படையாட்களை தனியாக ஹீரோவுக்கு தெரியாமல் வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா பேரரசர் இறந்து கிடக்காரு. அப்படியே வந்து சுற்றி உதைக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு பேரரசரை கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஹீரோயினையும் லாக் ஹீரோவையும் லாக் பண்ணுறதுக்காகவும் இளவரசர் இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கான். அங்கேருந்து மாசா வெள்ளத்தளத்தோட இளவரசர் அங்கே வந்து என்னப்பா பேரரசரை கொண்டுட்டீங்கன்னா ஒரு கல்லில் 2 மாங்காய் தட்டுன்னு நினச்சியா? ஆமாம், இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ பதவி வைக்கப்பட்ட இளவரசராமே, எப்படி பார்த்தாலும் என்னோட அரியடிக்கு நீயும் போட்டியாக வருவ, அதனால தான் உன்னை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கெட்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நடக்காது அப்படின்னு ஹீரோவுக்கு வால் எடுத்து சண்டை போட போகிறான். அதுக்கு முன்னாடியே தான் அங்கே ஆட்களை வச்சுருப்பானே, அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம இளவரசர் என்ன பண்ணுறான்னா ஒரு அம்பை வச்சு ஹீரோவை தாக்கலான்னு வரான். அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோயின் உள்ள பூந்தா அந்த அம்பை தட்டி விட்டு அப்படியே மாதம் வந்து நிற்பா பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஹீரோவுக்கே ஆச்சரியமாக போகும், இவன் எங்கடா இங்கே என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஓ ஓ ஓ என்னோட பிளான் தெரிஞ்சு நீ அவளை காப்பாற்ற வந்துட்டியா? பரவாயில்ல, ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்த மாதிரி ஆகிவிடும். நான் உன்னை மட்டும் தனியாக அப்படியே கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் உன்னை வெறுக்கடிச்சு சாகடிக்கலான்னு நினச்சேன். இப்போ 2 பேருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க மேலே பழிய போட்டு நான் ராஜாவாகிடுவேன். இந்த நாட்டுக்கு ராஜாவாக வரதான் எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறப்ப அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்த உண்மையான பேரரசர் வெளியில் வராரு. அப்போ இந்த வெளியில் உட்கார்ந்து வச்சுருந்து பாடி டபுள், அந்த அனிமல் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சு தான் அவங்க இறந்த மாதிரி அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பேரரசர்லாம் ஒன்று இறக்கிறதே கிடையாது. என்ன பண்ணியிருப்பான்னா இந்த டீல் வந்ததுக்கு அப்புறமே நேராக போயிட்டு பேரரசரை தான் மீட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி இளவரசர் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொல்ல பிளான் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் நீ இளவரசியை வேவு பார்ப்ப. இங்கே பாருங்க, இந்த விஷயம் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், இது வந்துட்டு உண்மையாக இல்லைன்னா நீங்களே என்னை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதனால இதை உண்மையா பொய்யா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பெருசாக வந்துட்டு ஹீரோயினையும் கவுக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணிட்டான், இளவரசரை கவுக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டான். இதை கேட்டோடனே இதை பார்த்தோன்னே அவன் நடுங்கி போயிட்டு பழைய மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்போ ஒரு சில உண்மைகளை சொல்றா. என்னன்னா, நீங்க தான் ஹீரோயினோட ஃபேமிலியை கொல்ல சொன்னீங்க, அதுவும் சரியா விசாரிக்காம கொல்ல சொன்னீங்க. ஆக மொத்தத்துல உங்க மேலேயும் கதை இருக்குல்ல. ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி பேரரசர் இருக்கிறத விட என்ன மாதிரி பைத்தியக்கார அரசன் இருக்கிறதே பெருசு அப்படின்னு தான் உங்களையே போட்டு தள்ள போனேன். சொல்லப்போனால் இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்லது தான் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அது என்னோட தப்பு தான். அந்த இனம் அழிஞ்சதுக்காக நான் இப்போ வரையும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் அந்த இனத்தை சேர்ந்தவ தான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அது தெரிஞ்சும் தான் நான் அவளை பாதுகாப்பாகவும் என்னோட ஜென்ரலாகவும் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் ஒரு விஷயம் சொல்லும்போது இது எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஆக மொத்தத்தில் அவர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுதான் ஹீரோனை இந்த மாதிரி வளர்த்துருக்காரு. ஆனால் அவர் பண்ண தப்பா நியாயப்படுத்துகிறாங்க தான், ஆனால் அது நியாயமே இல்லாத விஷயம்தான். பட்டு இந்த சீரீஸ் எழுதின ரைட்டர் அப்படி எழுதி வச்சிருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியும்? இதை கேட்டோன்னே செம்ம கடுப்பாயிட்டு தன்னோட கழுத்தையே அறுத்துக்கிற மாதிரி இளவரசர் போயிட்டுங்க. உடனே என்ன பண்ணுறாலாம், நேராக வந்துட்டு பேரரசரை குத்த வரான். குறுக்க நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ இருக்கிறத வந்துட்டு தடுத்து விட்டோன்னே அதுக்கப்புறம் திரும்பி நிற்கிற ஹீரோயினை தான் குத்த போகிறான். அங்கே கரெக்டாக ஆன்ட்டி வந்துட்டு குத்த வாங்கிக்கிறாங்க. ஆன்ட்டி மேலே இவனுக்கு தனி பாசம் இல்லை. இங்கே அப்படியே இவன் கையால் குத்த போட்டது தெரிஞ்சோடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவனும் அங்கே கழுத்து எடுத்துட்டு விழுந்து போகிறான். ஆன்ட்டி மட்டும் இப்போ உங்கள் அம்மாவோட தங்கச்சி அப்படின்னு நீ ஏற்றுப்பியா அப்படின்னு அவங்க மனசுடைஞ்சி அன்னைக்கு காப்பாற்றாமல் போனதுக்கு என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டே இறந்து போகிறாங்க ஹீரோயினோட மடியில். அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் சண்டைகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ ஒன்று கேட்குறா, நீ தான் அடுத்த இளவரசர் அப்படின்ட்டு நீ ஏன் பேரரசர்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு, எனக்கு வந்துட்டு இந்த சிம்பிளான லைஃப், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்டு, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்டாட்டியாக நீ இருக்க, அது போதும். மற்றபடி இந்த போர்க்களம் அதனால நீ செட் ஆகாது. அதனால தான் நான் அந்த விஷயத்தை எதையும் வெளிக்காட்டிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குமா? இது நிறைய வேலையா? ஆமாம், தினமும் எழுந்து சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், ஊடு கூட்டணும், அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் ஒரு புருஷனை நீ நல்லா கவனிச்சிக்கணும், சொல்லப்போனால் குளிக்க கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் யாருன்னு தெரியுங்களே, ஜென்ரலு. நீ ஊருக்கே ஜென்ரலாக இருந்தாலும் வீட்டுக்கு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டு பாடுற நீ கிட்டார் தூக்கிட்டு வந்து தானே நீ கரெக்ட் பண்ண, இனிமேல் நீ கிட்டாரை தொடவே மாட்டேனே அப்படின்ட்டு இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. ஆனால் இவ்வளோ சட்டில் முடிஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு சில விஷயத்துக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டில் இவங்களோட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் காமெடியாக இருந்தது. என்ன முடிஞ்ச வரை அந்த காமெடியை நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.